Hey guys, welcome to Triva Vlogs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கடா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. எஸ், நம்ம வந்திருக்க இடம் வந்து அருவிக்கரை. எங்க லொகேட் ஆயிருக்குன்னா மாத்தூர் தொட்டி பாலத்துல இருந்து லொகேஷன் நீங்க போட்டீங்கனாலே இங்க வந்துடும். இங்க வந்து என்னன்னா இந்த வெட்டிங் ஷூட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி பசங்க எல்லாம் வருது, ஒரு நல்லா இருக்கும். இந்த சைடு ரோடு நடுவுல வந்து ஆமா, நாங்க நிறைய வாட்டி ஏமாந்துருக்கோம். அருவிக்கரைன்னு சொல்லிட்டு அங்க வந்து அதான் இருக்கு. ஆளுங்களுக்கு எல்லாம் இது ஃபேமஸ் பிளேஸ் மாதிரி தெரியாது. ஆனா என்ன சின்ன ஒரு ஸ்பாட் தான். லைக் நீங்க இந்த பக்கம் வரணும்னா அவங்க கேட்டா போதும். நீங்க இந்த வியூ கேமரால நாங்க போடுறோம். வந்தாலும் இந்த ஸ்பாட் கொஞ்சம் இதா இருக்கும். வரும்போது நாங்க வந்து ஒரு சின்ன பையனை பார்த்தோம், ஸ்கூல் படிக்கிற பையன் தானே. லைக் ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. பையனை பார்த்த உடனே ஒரு மாதிரி நாங்க ஸ்கூல் படிக்கும் போது நாங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் ஒரு செகண்ட். ஆமா, லைக் ஸ்ட்ரகிள்னா என்ன சொல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நம்ம சண்டே வெள்ளிக்கிழமை ஆகிட்டோம்னா 2 நாள் லீவு. அந்த லீவ் முடிஞ்சு, அதாவது அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா நம்ம ஸ்கூல், அந்த வீக் டேஸ் ஃபுல்லா ஸ்கூல் போறது அது வேற விஷயம். அந்த ஒரு சாட்டர்டே சண்டே வந்து லீவ் விட்டுட்டு அந்த லீவ்ல வீட்டுல இருந்துட்டு அப்புறம் மண்டே ஸ்கூல் போற அந்த ஒரு பெயிண்ட் இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்கு. அந்த வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, அந்த ஸ்கூல் போறவங்களுக்கும் சரி, அந்த பெயிண்ட் அவங்க 2 பேரும் தான் தெரியும். காலேஜ் போறவங்களுக்கு இருக்காது. அந்த அளவு, ஆமா, அந்த அளவு ஃபீல் தான் இருக்காது. பட் ஸ்கூல்னா தனி ஃபீல் தான். அப்புறம் காலமே எழுதி மேக்ஸ் டீச்சர் ஃபர்ஸ்ட் பீரியட்னா அவ்வளவுதான் போட்டு தாக்கும். ஐயோ டெஸ்ட் இருக்கு, ஐயோ இதெல்லாம் வருவாங்களா வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஃப்ரைடே ஆனா லாஸ்ட் பீரியட் பிடி பீரியட்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் சரியான வைப்பு. வேற இந்த பிளேஸுக்குன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கு, பட் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. கோயில் மாதிரி கட்டிட்டு, அதே மாதிரி இங்க குடிக்க வரவங்க எல்லாம் இங்க அலோட் கிடையாது. அங்கே போடுறோம் வீடியோல குடிக்க வரீங்க அப்படின்னாலாம் இங்க எல்லாம் வந்துடாது. கப்பிள்ஸும் தேவையில்லை, கப்பிள்ஸும் இங்க தேவையில்லை. கப்பிள்ஸ் எல்லாம் இங்க வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்க பிரைவசியால அந்த மாதிரி இடம் இங்க ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஏன்னா சுத்தி 2 சைடுமே ரோடு, வீடு எல்லாமே இருக்கு. அதனால வந்து அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. வைப்னு சொல்ல முடியாதுங்க. இது எப்படின்னா அந்த தண்ணி சத்தம் அப்படின்னு அந்த சினோரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அவ்வளவுதான். ஆமா, அந்த லெவலுக்கான நம்ம இங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ற சும்மா இங்க வந்துட்டு ஒரு வாக்க போட்டுட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ரீசெண்டா தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்டோரி போட்டிருந்தேன். இங்க அருவிக்கரை வந்தது. ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட் பிளேயர், உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா வர இது பண்றாங்க. ஆனா இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஒரு அழகான அமைப்பு. குளிக்கவும் கூட அந்த சைடு குளிக்கலாம், இந்த சைடு குளிக்க இது கிடையாது. தடை போட்டுருக்காங்க. கிடையாது. தடை போட்டுருக்காங்க. கிடையாது. தடை போட்டுருக்காங்க. நீச்சல் பேக் நீச்சல் போட்டு பேக் நீச்சல் எல்லாம் போட்டுருக்காரு. நம்ம குளிச்சிருக்கலாம். பசங்க யாருமே இல்ல. இவங்களுக்கு எல்லாம் நீச்சல் தெரியாது காய். இவங்க எல்லாம் இதுக்கு தூக்கிட்டு செத்துடலாம். கயர் இருக்குல்ல, கயறு அதெல்லாம் மாதிரி இவன் வீட்டுல இட்டு செத்துடலாம். இவன் பாப்பா நீச்சல் சொல்லுதாப்பா அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல காசு. கேட்காதா? அதுக்கு முன்னாடி அவன் படிச்சிருவானா? தெரியாது அப்படின்னு சொல்லி கிடையாது. எனக்கு நீச்சல் தெரியும். ஆனா ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு அடிப்பேன். இவங்க கூட ஓகே. அருணுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த வீடியோ அருண் பாத்துட்டு இருந்தா நீங்க இந்த பீரிடம் பொடி வாங்கி ஏதாவது சாப்பிடு கேட்டியா? இங்க பாலை இருக்கு, பாறை, அதான் தண்ணி. அங்க ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க, எடுத்து குளிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு ரோடு. இந்த பைக்ல தான் நாங்க வந்துருக்கோம். சீரியஸா சொல்லட்டாங்க. அக்ஷயராம் போட்டிருக்கான். இவன் விக்கி மணியம் போட்டிருக்கான்.